அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி ஆன்லைனில் செகண்ட் கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 12 to 19 வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் அதேமாரி ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் ஆர்காட் சான்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்போ சீட் அலாட்மெண்ட் பண்ணுவாங்க, அதேமாதிரி செகண்ட் கவுன்சிலிங் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பேர் வந்து கூப்பிட்ருக்காங்க, அதாவது செகண்ட் கவுன்சிலிங் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் கேஸ்ட் வைஸ் கூப்பிட்ருக்காங்கன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதேமாரி செகண்ட் கவுன்சிலிங்கில் கட் ஆஃப், அதாவது எந்தெந்த கேஸ்ட் எவ்வளோ கட் ஆஃப் வரைக்கும் கூப்பிட்ருக்காங்கன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்சாலும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் கவுன்சிலிங் டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபுல்லாக கிடைக்கும். ஓகேவா, வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது எப்போ சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 12 to ஜனவரி 19 வரைக்கும் பார்த்தீங்கன்னா செகண்ட் கவுன்சிலிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்லைனில் கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம். மோஸ்ட்லி நிறைய பேருக்கு இப்போதைக்கு மெயில் வந்திருக்காது, ஒரு சிலருக்கு மட்டும்தான். அதாவது நேற்றே பார்த்தீங்கன்னா செகண்ட் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 12 to 19. ஸோ வரலனா கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு லிங்க் வரும். ஓகேவா, முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ப்ரிஃபரன்ஸ் ஃபில் பண்ணும் போதும் சேவ் கொடுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் சர்வர் ப்ராப்ளம் எதனா வந்துச்சுன்னா உங்களுக்கு தான் ரிஸ்க். ஓகேவா, இந்த 7 டேஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ வேணால் ப்ரிஃபரன்ஸ் சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் சேஞ்ச் பண்ண உடனே நீங்கள் சேவ் பண்ணணும். ஓகேவா, அதாவது இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெப்சைட் உங்களுக்கு மெயிலே பார்த்தீங்கன்னா வெப்சைட் கொடுத்துருப்பாங்க, யூனிவர்சிட்டி வெப்சைட். கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே அண்டர் கிராஜுவேட்னு கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் கேண்டிடேட் லாகின் கேட்கும். உங்களுடைய யூசர் ஐடி, பாஸ்வேர்டு, அதாவது உங்கள் டேட் ஆஃப் பர்த் போட்டு உள்ளே போனீங்கன்னா ஆன்லைன் கவுன்சிலிங் ஃபீஸ் பேமெண்ட் லிங்க் வரும். அந்த லிங்க்கு பேமெண்ட் வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணாத நெக்ஸ்ட்டு ஸ்டெப்ஸ் வந்து உங்களுக்கு வெப்சைட்டில் காமிக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த ஆன்லைன் ஃபீஸ் பேமெண்ட் வந்து பே பண்ணணும். அது வந்து கேஸ்ட் வைஸ் வேரி ஆகும். உங்கள் கேஸ்ட்டை பொறுத்து நீங்கள் பார்த்து அதை பே பண்ணிவிடுங்க. நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பே ஆகிடுச்சான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு வரும். கவுன்சிலிங்க்கான நெக்ஸ்ட்டு ஸ்டெப் அப்போ தான் உங்களுக்கு வரும். ஓகே, 5th ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா லாகின் அகைன். நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சுன்னா மறுபடியும் உங்கள் ஐடி, பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே போகும். நீங்கள் வந்து உங்கள் காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்டு பார்க்கலாம். அது வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பட்டன் காமிக்கும். கீழே வந்து மாடிஃபை அண்ட் சேவ் பட்டன் காமிக்கும். நீங்கள் வந்து அதை மாடிஃபை பண்ணணும். ப்ரிஃபரன்ஸ் எந்தெந்த காலேஜ் வைஸ் வேணுமோ அதை வந்து நீங்கள் ஜனவரி 12 to ஜனவரி 19 வரைக்கும் ப்ரிஃபரன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா, இன்றைக்கி சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா சேவ்னு கொடுத்துருங்க. அதேமாரி அப்பப்போ சேஞ்ச் பண்ணும்போது இந்த 7 டேஸில் எப்போனா சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேவ் பண்ண உடனே நீங்கள் வந்து அது சேஞ்ச் பண்ண உடனே சேவ்னு கொடுங்க. ஏன்னா எப்போனா சர்வர் ப்ராப்ளம் வரலாம். ஸோ ரிஸ்க் எடுக்காமல் டெய்லி சேஞ்ச் பண்ண உடனே சேவ் கொடுத்துருங்க. ஒருவேளை நீங்கள் எந்த ப்ரிஃபரன்ஸுமே சேவ் பண்ணலன்னா நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது என்ன ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தீங்களோ அந்த ப்ரிஃபரன்ஸ் படி தான் உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் நடக்கும். ஓகேவா, நீங்கள் ஜனவரி 19 ஈவினிங் ஒரு 5 o'clock பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் சேவ் பண்ணணும். அப்படி சேவ் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது என்ன ப்ரிஃபரன்ஸ் இருந்ததோ அதுபடி தான் உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் ஆகும். ஓகேவா, அதாவது ப்ரிஃபரன்ஸ் ஃபில் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ண சொல்கிறாங்க. அதாவது பிரிண்ட் அவுட், ஒரு ஹார்ட் காப்பி பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அதில் ஃபஸ்ட்டு 1 2 3 நம்பர் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வெப்சைட்டில் ஃபில் பண்ண சொல்கிறாங்க. அப்போ தான் நீங்கள் மிஸ்டேக் பண்ணாமல் இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நீங்கள் ப்ரிஃபரன்ஸை ஃபில் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்டிங்கன்னா அது ஒரு வாட்டி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. பின்னாடி எதனா பிரச்சனை வந்தால் காமிச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான், ரெஃபரன்ஸுக்காக ஒரு காப்பியை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் ஹார்ட் காப்பி இல்லை சாஃப்ட் காப்பி ஏதாவது ஒன்று எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். ஸ்டெப் 7 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது சீட் அலாட்மெண்ட். நீங்கள் உங்கள் ப்ரிஃபரன்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் எப்போ வர சான்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜனவரி 9 வந்து சீட் அலாட்மெண்ட் ஆனவங்களுக்கு ஜனவரி 19 வந்து அவங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜனவரி 20 ஸ்லைடிங் இருக்கலாம் மேபி. அந்த ஸ்லைடிங் அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் பண்ணலாம். ஓகேவா, இந்த ஜனவரி 2021 பார்த்தீங்கன்னா மேபி ஒரு ஸ்லைடிங் இருக்க சான்ஸ் இருக்குது. அந்த ஸ்லைடிங் அப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சீட் அலாட்மெண்ட் பண்ணலாம். அதாவது நான் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க. அதேமாதிரி செகண்ட் கவுன்சிலிங் இப்போ நீங்கள் ஃபில் பண்ணுறீங்கல்ல ப்ரிஃபரன்ஸ்லாம், உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி 2021 இந்த 2 நாளில் சீட் அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. அந்த அலாட்மெண்ட் லெட்டரை வந்து உங்களை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்க சொல்கிறாங்க, டவுன்லோட் பண்ணி வச்சுக்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 20,000 மோஸ்ட்லி போய் ஆஃப்லைன்லேயே பே பண்ணுங்கள். ஓகேவா, அதுக்கப்புறம் ஸ்டெப் 9 பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டாக்குமெண்ட், சிவி போகும்போது ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. அங்கே வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் ஸ்லைடிங் வில்லிங்னா வில்லிங் கொடுங்க. எனக்கு இந்த காலேஜே ஓகேனா வில்லிங், அதாவது எனக்கு இந்த காலேஜ் ஓகேன்னு நாட் வில்லிங்னு கொடுத்தா போதும். செகண்ட் ஆன்லைன் கவுன்சிலிங்க்கு கேஸ்ட் வைஸ் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் கூப்பிட்ருக்காங்கன்னு பார்க்கலாம்.
அதாவது ஓசி ஓப்பன் காம்படிஷனுக்கு 9 ஸ்டூடெண்ட்ஸ் தான் கூப்பிட்ருக்காங்க. அதேமாரி பிசி கேஸ்ட்டுக்கு 265 ஸ்டூடெண்ட்ஸ். பிசிஎம் முஸ்லீமுக்கு பார்த்தீங்கன்னா 44 ஸ்டூடெண்ட்ஸ் கூப்பிட்ருக்காங்க. எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா 243. டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 561 ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து அப்ராக்சிமேட்லி ஒரு 10 சீட்ஸ் அதிகமாகலாம் கம்மியாகலாம், கொஞ்சம் சேஞ்ச் ஆக சான்ஸ் இருக்குது கொஞ்சம் மிஸ்டேக்காக இருந்தால். ஓகே, மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 561 ஸ்டூடெண்ட்ஸ் கூப்பிட்ருக்காங்க. அதேமாரி எந்தெந்த கேஸ்ட் எவ்வளோ கட் ஆஃபுக்குள்ளே கூப்பிட்ருக்காங்க பார்க்கலாம். எம்பிசிக்கு 147 to 145 வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க. அதேமாதிரி பிசிஎம்முக்கு 123.5 to 117 வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க. பிசிக்கு 147 to 145.5. ஓப்பன் காம்படிஷன் ஓசிக்கு 146.5 to 145.5. சார் எனக்கும் 145, இந்த கேஸ்ட்டில் 145 எம்பிசி சார் எனக்கும் பார்த்தீங்கன்னா சீட் அலாட்மெண்ட் ஆகலைன்னு சொல்கிறீங்கள, உங்களுக்கு எப்போ அலாட்மெண்ட் ஆகணும், ஒருவேளை வேக்கன்சி இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நெக்ஸ்ட்டு கவுன்சிலிங் இருக்குன்னு உங்களுக்கு சொல்லுவாங்க, சான்ஸ் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸ்லைடிங் எப்போ இருக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 19 பார்த்தீங்கன்னா ஒரு சிவி இருக்குது. அப்படியே ஜனவரி 21 இந்த 2 நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைடிங் இருக்கும். அந்த ஸ்லைடிங் அப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. அதேமாதிரி ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சீட் அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு கவலைப்படாமல் இருங்க ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? எதனா டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.